வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஐயா நாங்கள் பல தேவதை சித்தி பண்ணி ஏவலுக்கு அனுப்புகிறோம், அது ஏவலுக்கே போக மாட்டேங்குது, நிறைய பூஜை தோல்வியாகிட்டே இருக்குது, அது நான் விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்கு நீங்கள் பல தேவதையில் சித்தி பண்ண வேண்டிய உங்களுக்கு அவசியமே இல்லைங்க. ஒரே ஒரு தேவதையை நீங்கள் சித்தி பண்ணி வலுவை வச்சுக்கோங்க. அதை வச்சே நீங்கள் அஷ்டகர்ம வேலையும் செய்யலாம். நீங்கள் அதை விட்டு போட்டு அந்த தேவதை இந்த தேவதைன்னு சொல்லி சித்தி பண்ணிங்கன்னா காலந்தான் போகுமே தவிர நீங்கள் மாந்திரிகத்தில் ஜெயிச்சு வர முடியாது. நீங்கள் இப்பொழுது காளியை வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா தனிமையான இடத்துல அமர்ந்து ஒரு ஆலமரத்தடி அல்லது தனிமையான காடு சார்ந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து தலை வாழை இலை விரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு காதோல கருகுமணி அவுள் பொறி கடலை சர்க்கரை ஆட்டுக்கறி ஆட்டு ரத்தம் ஆட்டுக்கால் ஆட்டு ஈரல் நீங்கள் சாப்பாடு செஞ்சு ரத்தத்தில் நல்லா குழப்பி வைங்க. ஒரு கோழி பலி கொடுத்த பிறகு விநாயகரை வணங்கிட்டு காளியோட மந்திரத்தை 108 உரு ஜபிங்க. முடிஞ்சால் நீங்கள் 1008 உரு கூட ஜபிங்க. உங்களால் முடியல 108 உரு ஜபிங்க, அது போதும். பிறகு இது போல் 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாளும் கடைசி நாள் மட்டும் படையில் வைங்க. உங்களால் இடையில வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த தேவதை உங்களுக்கு சித்தி ஆயிரும். சித்தி ஆகணும் அப்படின்னா நேரில் பிரசன்னமெல்லாம் எந்த ஒரு தேவதையும் நேரில் பிரசன்னம் ஆகவே ஆகாது. கனவு மூலியமாக தான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. நம்ம நேரில் பார்க்குறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கனவு மூலியமாக தான் காட்சி கொடுப்பாங்க. பிறகு சித்தி செய்து கொண்டு காளியோட சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைந்து கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து வசியம் செய்ய, நீங்கள் யாரொருத்தர் வசியம் பண்ணணும் அல்லது உங்களை தேடி வர கஸ்டமருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வசிய மூலிகை ஆடையொட்டி தொட்டால்வாடி நிழல் வணங்கி இந்த மாதிரி நிறைய மூலிகை இருக்குது. இந்த மூலிகைலாம் எடுத்து செப்பு தகட்டில் காளி சக்கரத்தை வரைந்து அவங்களுடைய பேரை கீழே வரைந்து இந்த மூலிகை அனைத்தும் உள்ளே வச்சு சுருட்டி தாயத்தில் அடைச்சிடுங்க. அடைச்ச பிறகு காளியோட சக்கரத்தை பூமியில் வரைந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் வச்சு தாயத்தை அதன் மீது வைத்து ஒரு கோழி பலி கொடுத்து இதே காளியோட மந்திரத்தை ஒரு 108 உரு ஜபித்து இன்னார் மகள் இன்னார் இவங்களுக்கு வசியமாகணும், நீ போய் முடிச்சு கொடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தாயத்தை அவங்கக்கிட்ட கொடுங்க. கண்டிப்பாக 100% அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் வித்யாசனம் மாரணம் வேதனம் உச்சாடனம் இந்த வேலை செய்கிற மாதிரியாக இருந்தால் தெற்கு முகம் அல்லது மேற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து இதற்கு கருமை வேணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் 5 மலமும் சேர்த்து நீங்கள் மை பண்ணி வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். மனிதன் மலம், கருநாய் மலம், கழுதியோட மலம், பூனை மலம் நீங்கள் அனைத்தும் சேர்த்துக்கங்க. சேர்த்து தேவாங்கு அண்டங்காக்கா கோட்டான் கறிக்குருவி இது அனைத்தும் சேர்த்து நல்லா கருக்கி வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா அரைத்து அந்த மையை நீங்கள் அந்த தகட்டுக்கு தடவி தெற்கு முகமாக அமர்ந்து நீங்கள் பாவம் செஞ்சு பூஜை பண்ணினாலும் சரி அல்லது நீங்கள் அந்த தாயத்தை வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அந்த தாயத்தை வச்சு பூஜை பண்ணுற மாதிரியாக இருந்தால் கோழி பலி கொடுத்த பிறகு அந்த தாயத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் நீங்கள் போடணும். அப்போ தான் வித்தியாசமாகுவாங்க. அல்லது அவங்க நடக்கிற பாதையில் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி காரியம் நடக்கும்.
நீங்கள் பாவை வச்சு செய்கிற மாதிரியாக இருந்தால் அவங்களுடைய துணி அல்லது காலடி மண் அல்லது முடி, இது ஏதோ ஒரு பொருள் அந்த பாவையின் மீது வைத்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் குண்டூசி 32 குண்டூசி எடுத்து அந்த பாவின் மீது குத்துங்க. குத்திய பிறகு அந்த பாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மயானத்தில் புதைச்சிட்டு வந்துடுங்க. அல்லது எட்டி மரம் அல்லது கள்ளி மரத்தில் புதைச்சிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசம் செஞ்சாலும் சரி, மாறம் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக வெற்றியாகும். நன்றிங்க.